ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே, அதாவது இந்தியா இலங்கை இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு தொடரும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு தொடர்பாக பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அண்டை நாடான இலங்கையுடன் இது போன்றதொரு ராணுவ ஒத்துழைப்பை தொடர்வது என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்து இன்றைய தினம் பேச இருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கேவினுடைய இந்திய பயணத்தின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கூட கையெழுத்தாகி இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த இராணுவ ரீதியான ஒப்பந்தம், அதாவது இராணுவ ரீதியான ஒத்துழைப்பு நல்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை பார்க்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கேவினுடைய இந்திய பயணம் குறித்த அந்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தியா இலங்கை இடையிலான ராணுவ மற்றும் கடல் பாதுகாப்பு சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்துள்ளன. இலங்கையில் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, தமிழக மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ரணில் ஆலோசித்ததாக தெரிகிறது. பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ரணில், இரு நாடுகளுக்கிடையே ராணுவம், பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு உடன்படிக்கைகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். We've had the occasion of discussing the issue of fisheries in the POC Strait and the need for the fishermen on both sides who are also related to have discussions and hopefully conclude it within a time-bound framework. இரு நாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தையின் போது இலங்கையின் உள்கட்டமைப்பு, ரயில்வே, ஆற்றல், சமூக மேம்பாட்டு திட்டங்கள், விவசாயம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றிற்கு உதவ தயாராக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி ரணிலிடம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. மீனவ அமைப்புகளுடனான பேச்சுவார்த்தை மூலம் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு எட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். We will intensify cooperation in combating terrorism and work together for security and stability in our maritime neighborhood. Sri Lanka is our largest partner in defense training program, and we will continue to expand our cooperation in this area. இந்தியாவை பொறுத்தவரை இலங்கை சீனாவுடனான நெருக்கத்தை குறைத்து உறவை வலுப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் உள்ளது. அதன் அடிப்படையில் இரு நாடுகள் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமான நடவடிக்கைகளை ராஜதந்திர செயல்பாடாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இலங்கையினுடனான இந்த இராணுவ ரீதியான ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இது குறித்து பேச இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் கர்னல் ஹரிஹரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். உங்களை விட இலங்கையுடனான இந்திய உறவை குறித்து விரிவாக பேசுவதற்கு தமிழகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூட சொல்லலாம். 1987ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சென்ற அமைதிப்படையில் அங்கம் வகித்த உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். இந்தியாவை பொறுத்தவரை, அதாவது இலங்கை அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவான இலங்கையுடன் இந்தியா நட்புறவு பாராட்டுவது இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் கூட கிடையாது. 40 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். மற்றும் அது ஒரு பேரங்கி வைத்த இங்கிருந்து அங்கே தாக்கலாம். அவ்வளவு நெருங்கிய ஒரு பூகோள ரீதியான ஒரு தொடர்பு இருக்குது. ஆகவே இந்தியாவின் பாதுகாப்பு, முக்கியமாக இந்த தென் இந்தியா, இந்த தீபகற்ப பகுதி இருக்குது, அந்த பகுதியின் பாதுகாப்புக்கு இலங்கை மிகவும் முக்கியமானது. அதாவது இராணுவ ரீதியாக பார்த்திங்கன்னா முன்னால் இருக்கும் படையை வேன்கார்டுன்னு சொல்லுவாங்க, இடையில் இருக்கும் படைகளை மெயின் கார்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல வேன்கார்டு போருக்கு போகும், எதிரியை சந்திக்கும், மெயின் கார்டு போரை நடத்தும். இது இலங்கை இந்தியாவின் பாதுகாப்புக்கு வேன்கார்டு. இலங்கையை யாராவது தாக்கினால் அதன் விளைவுகள் இந்தியாவில் பாதுகாப்பு ரீதியாக ஏற்படக்கூடும். அரசியல் ரீதியாக வேறு விஷயம். இதை நான் பாதுகாப்பு பார்வையில் பார்க்கிறேன். நான் அரசியல் கலக்காமல் பார்க்கிறேன்.
ஆனால் போர் நடத்துவதும் நடக்காததும் அரசியல் முடிவுகள் தான் பொதுவாக. ஆகவே எல்லா நாடுகளும் சாதாரண காலங்களில் பார்த்திங்கன்னா தங்கள் பாதுகாப்புக்கு போர் நடந்தால் என்னென்ன உத்திகளை கையாண்டு எதிரிகளின் அச்சுறுத்தலை தவிர்க்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் இந்தியாவும் இலங்கையும் பாதுகாப்பு நெருக்கம் மிக அதிகமானது. கண்டிப்பாக நீங்கள் கூறுவது போல இது கடலிலிருந்து வரலாம், முக்கியமாக மற்ற பகுதிகளுக்கு அப்படி கிடையாது. இது கடலிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை. மிக முக்கியமாக இலங்கை அமைந்திருக்கக்கூடிய கடல் பரப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை தாண்டி இந்தியாவினுடைய கடற்படையினுடைய நகர்விற்கு இலங்கை என்ற நாடு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய நாடு என்பதையும் நம்மால் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இந்தியாவினுடைய கடற்படையின் கட்டுப்பாட்டு தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளை நாம் இப்போது பார்ப்போம். அதை பார்க்கும் பொழுது கிழக்கு கடற்படை கட்டுப்பாட்டு தளம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை நாம் பார்க்கின்றோம். அதே போல அந்தமான் நிக்கோபார் கட்டுப்பாட்டு தளம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியையும் பார்க்கின்றோம். தெற்கு கடற்படை கட்டுப்பாட்டு தளம் மும்பையில் அமைந்திருக்கின்றது. கொச்சியில் தெற்கு கடற்படை கட்டுப்பாட்டு தளம் அமைந்திருக்கின்றது. மேற்கு கடற்படை கட்டுப்பாட்டு தளத்தை பொறுத்தவரை மும்பையில் அமைந்திருக்கின்றது. ஒருவேளை கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு போர் சூழலில் இந்தியாவினுடைய போர்க்கப்பல் மேற்கு பகுதிக்கு வருவதாக வைத்துக் கொள்வோம். அவ்வாறு வரும்பொழுது இந்தியாவினுடைய நிலப்பரப்பை ஒட்டியே நம்முடைய கப்பல் பயணிப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்றால் அந்த பகுதியில் ஆதம் பாலம் இருக்கின்றது. ஆதம் பாலத்தை கடந்து நம்மால் செல்ல முடியாது. ஆகவே இலங்கையை சுற்றி கொண்டுதான் இந்த கப்பல் என்பது செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒருவேளை அங்கு சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அந்த கப்பல் என்பது இந்தியாவினுடைய போர்க்கப்பல் என்பது இந்திய நிலப்பரப்பை ஒட்டியே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தற்போது சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் நாம் இலங்கையை சுற்றி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்தியாவினுடைய போர் போன்ற ஒரு மிக முக்கியமான சூழலில் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கும் மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கும் நம்முடைய கப்பல்களை நம்முடைய போர்க்கப்பல்களை நகர்த்தும் பொழுது இலங்கை என்ற ஒரு நாட்டை கடந்தே நாம் செல்ல வேண்டியது இருக்கின்றது. அந்த வகையில் இந்தியா இலங்கையுடன் நெருங்கி இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட அம்சங்களை வைத்து பார்க்கும் பொழுது கடற்படை ரீதியாக இந்தியா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வகையில் இலங்கையுடன் நட்புறவு பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இல்லை, அப்படி கிடையாதுங்க. கடல் போர் இப்படி கிடையாது. அதை கடல் போரை கடலில் நடத்துவாங்க, நிலத்தை ஒட்டி போக மாட்டாங்க. போர் துவங்கும் போது எல்லா கப்பல்களும் தளங்களிலிருந்து வெளியேறிவிடும். அவர்கள் தளங்களுக்கு அருகே வராமல் மற்றும் துறைமுகங்களுக்கு அருகே வராமல் எதிரிகளை தாக்க வேண்டும். குறைந்தபட்சம் ரகசியமாக இந்தியாவினுடைய கப்பல்கள் மற்றொரு நாட்டிற்கு தெரியாமல் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு செல்லவோ இல்லது மேற்கிலிருந்து கிழக்குக்கு செல்லவோ சேது சமுத்திர திட்டம் அமைந்திருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அது நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் அவ்வாறு செல்லலாம் அல்லவா? ஆனால் தற்போது இலங்கையை சுற்றி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இல்லைங்க, சேது சமுத்திர திட்டம் தேவையே இல்லை. ஏனெனில் ஒரு கப்பலை எதிரி கப்பல் சரக்கு கப்பலையே அங்கே மூழ்கடிச்சிட்டாக்க சேது சமுத்திர கால்வாய் பயனில்லாமல் போய்விடும். எந்த கப்பலும் போக முடியாது. அதற்கு தேவையான ஆழமும் கிடையாது, தேவையான அகலமும் கிடையாது. அதனால் இது சேது சமுத்திர திட்டத்தோடு கலக்கக்கூடாது. நாம் இது கடற்படை போர் முறைகளே எப்போதும் கடலுக்கு உள்ளே போய்விடுவார்கள் அங்கிருந்து யாரும். ஏனெனில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் நமது இது இருக்குது, எண்ணெய் சுரங்கங்கள் கடலில் இருக்குது, பாம்பே ஹைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா காவேரி டெல்டாவில் காவேரி முகத்துவாரத்தில் இருக்குது மற்றும் இராணுவ தளங்கள் இருக்கின்றன. விசாகப்பட்டினத்திலும் அந்தமான் தீவிலும் இது கடற்படை மற்றும் இராணுவப்படை தளங்கள் உள்ளன. ஆகவே அவற்றை பாதுகாக்க அங்கே இருக்க மாட்டாங்க, அதற்கு வெளியே கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் இலங்கை இதற்கு உள் அடங்கும். இப்போது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இலங்கையோடு சேர்ந்து இந்த மூன்று நாடுகளுக்கும் ஒரு பன்னாட்டு ஒப்பந்தம் இருக்குது. அதன்படி இந்த 3 நாடுகளின் கடற்படைகளும் ஒன்று சேர்ந்து இந்தியாவின் நமது கடற்கரையிலிருந்து 200 கிலோமீட்டருக்கு அந்தந்த நாடுகளுக்கு உரிமை இருக்குது. அதாவது கடலுக்கு அடியில் உள்ள வளமைகள், இயற்கை வளமைகள், அது எண்ணெயாகட்டும்
இல்லது மினரல்ஸ்னு சொல்லுவாங்க, உலோக தாது பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை எடுப்பதற்கு அந்த உரிமை என்பது அந்த உரிமை ஒவ்வொரு நாட்டிற்கும் உள்ளது. இந்த நேரத்தில் அதை பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு பொறுப்பை இந்த 2 சிறு நாடுகளும் நமக்கு ஒப்படைத்துள்ளன. அதனால் இந்த நம்ம நேவி தான் அதை கோஆர்டினேட் பண்ணுது. கண்டிப்பாக. அதே நேரத்தில் இந்த நாடு இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மற்றொரு நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில், எதிர்காலத்தில் அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பது பொதுவாக கணிக்கக்கூடிய விஷயம். இந்த நேரத்தில் சீனாவுடன் இலங்கை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, கடந்த காலங்களில் சீனாவுடன் இலங்கை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நட்புறவை பார்ப்போம். அந்த நட்புறவு என்பது சீனா இலங்கையில் செய்திருக்கக்கூடிய முதலீட்டின் அடிப்படையில் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கையில் கடந்த காலங்களில் சீனா செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முதலீடுகளை பார்ப்போம். ஹம்பன்தோட்டா ஆழ்கடல் துறைமுகம் முதற்கட்டத்தை அமைப்பதற்காக சுமார் $361 மில்லியன் இங்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது சீனாவால். அடுத்ததாக கொழும்பு துறைமுக நகர திட்டத்திற்காக $1.4 பில்லியன் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கொழும்பு துறைமுகத்தில் சீனாவுக்கான பிரத்யேக பெட்டக முனையம் அமைப்பதற்காக $500 மில்லியன் சீனா முதலீடு செய்திருக்கின்றது. அனல் மின் நிலையம் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்காக சீனா $455 மில்லியன் முதலீடு செய்திருக்கின்றது. சீனா இது போன்ற ஒரு முதலீட்டின் மூலமாக இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தும் கூட முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் கடந்த காலங்களில் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் இலங்கை பகுதிக்கு வந்து சென்றிருக்கின்றன, இலங்கையினுடைய துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது இலங்கையினுடைய கடற்படையால் வெளியிடப்பட்ட ஒரு தகவலாகவே இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டை பொறுத்தவரை செப்டம்பர் 7ஆம் தேதி சண்டே டைம்ஸ் என்ற இலங்கையில் வெளிவரக்கூடிய ஒரு நாளிதழ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை இப்போது பார்ப்போம். செப்டம்பர் 7ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு 2 சீன கடற்படை கப்பல்கள் கொழும்பு துறைமுகம் வந்ததாக சண்டே டைம்ஸ் நாளிதழ் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது. செப்டம்பர் 15ஆம் தேதி சாங்செங் 2 என்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்ததாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அப்போது இந்தியாவுக்கு வந்திருந்த அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், இலங்கையினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கோத்தபயா ராஜபக்சே இந்தியாவினுடைய அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண் ஜெட்லியை சந்தித்து பேசும் பொழுது இந்தியா தனது கவலையை அப்போது தெரிவித்தது. அதன் பிறகு அக்டோபர் மாதம் இலங்கை கப்பல் படை ஒரு செய்தியை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. அந்த செய்தியில் அக்டோபர் மாதம் சாங்செங் 2 என்ற நீர்மூழ்கி கப்பலும் சாங்சிங் டாவோ என்ற போர்க்கப்பலும் சீனாவினுடைய இந்த 2 போர்க்கப்பல்களும் கொழும்பு துறைமுகத்தில் அப்போது அந்த சூழலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக வெளிப்படையாக இலங்கை கடற்படை ஒத்துக்கொண்டது. 2010 முதல் பல நாடுகளைச் சேர்ந்த 230 போர்க்கப்பல்கள் இலங்கை துறைமுகத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அப்போது கடற்படை வெளிப்படையாகவே தெரிவித்தது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுதுதான் இலங்கை இந்தியாவுடன் நெருங்கி இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நான் ஏற்கனவே அந்த ஒரு குறிப்பிட்ட வரைபடத்தில் தெரிவித்தது போல, ஒருவேளை இலங்கை மற்றொரு நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய கடற்படை தன்னுடைய கப்பல்களை சாதாரணமாக போரற்ற ஒரு சூழலிலும் கூட சாதாரணமாக கப்பலை ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறம் நகர்த்துவதற்கும் கூட இலங்கை இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக கருதப்படும் அளவிற்கு இராணுவ ரீதியான ஒத்துழைப்பு என்பது தேவைதானே? முக்கியமானது. இந்த நமது கடற்படை மிகவும் வலிமை வாய்ந்தது. சீனா கூட இங்கு ஈடு கொடுக்க முடியாது. ஆகவே நாம் உடனடியாக கோத்தபய ராஜபக்சே டெல்லிக்கு அழைத்து அவரிடம் இந்தியாவின் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தோம். அதை பப்ளிக்காக சொல்லாமல் இந்த மாதிரி சொன்னாங்க. இதன் விளைவு என்ன? இப்போது சீனாவே ஒப்புக்கொண்டுள்ளது. இப்போ சீனா பாகிஸ்தானில் $46 பில்லியன் முதலீடு செய்து பெருமளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதில் கவாதர் போர்ட் அதை விரிவுபடுத்த போகிறாங்க. அந்த துறைமுகத்தை அதை பற்றிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க சீனா, இலங்கையில் ஒருவேளை சீனா உபயோகிக்க முடியாமல் தனது போர்க்கால தேவைகளுக்கு உபயோகிக்க போக முடியாமல் இருந்தால் கவாதர் மிகவும் உதவும். கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிடுவது சீனாவினுடைய அரசியல் ரீதியாக வெளிநாடுகளால் பார்க்கப்படக்கூடிய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியை பற்றி பேசுகின்றீர்கள். தொடர்ந்து பேசுவோம். 0 அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை.